என்னென்னமோ பண்ணிக்கிட்டு இருக்கு. அவங்க மாமியா போட்டு அடிச்சிருச்சாமாம் சிஸ்டர் நேத்து. கிராமத்து வாழ்க்கை. வணக்கம் அக்கா, நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேங்க. நீங்க நல்லா இருக்கீங்களா? டீ, காஃபி குடிச்சிட்டீங்களா? மணிகுரு பிரதர், மைலோ பிடிச்சா மைலோ ஆர்மிக்கு சப்போர்ட் பண்ணணும். ராம் பிரசாத் மைலோவ பிடிச்சா மைலோ ஆர்மிக்கு தான் சப்போர்ட் பண்ணலாமா? அவங்க வந்து அதுல வந்து கான்ஷியஸா இருக்காங்க. சுகி சிஸ்டர், கிராமத்து வாழ்க்கை எப்படி இருக்கீங்க? சாப்பிட்டீங்களா? சூப்பரான பெயர் கிராமத்து வாழ்க்கை. ஆமா சிஸ்டர், ஆமா. டேய் பிங்க் மூக்கு வாயி செல்லம், கொஞ்சம் விழிச்சிட்டு தூங்காத. கொஞ்சம் விழிச்சிட்டு தூங்காத. அவரது தலைவன் அப்படிதான் சிஸ்டர். பெரிய ஸ்டைல் பாண்டியாட்ட திரியிறியான். மைனர் மாப்பிள்ளையாட்ட வாழ்ந்துகிட்டு இருக்குது. தம்பி தூங்குறாங்க. ஆமா சிஸ்டர், தலைவர் சாப்பிட்டு ரெஸ்ட் எடுக்கிறாரு. கிராமத்து வாழ்க்கை. வணக்கம் அக்கா, நல்லா இருக்கீங்களா? சுகி சிஸ்டர் உங்களை கேட்குறாங்க, நல்லா இருக்கீங்களா? சிஸ்டர் வீட்ல பீரோ பீரோ ஷாப் இருக்கா? இவ்வளோ பீரோ இல்ல சிஸ்டர். நான் இப்ப அதான் நான் சொன்னேன் இல்லைங்க. நான் இது ஒர்க் பண்ணிட்டு இருக்கப்ப வேற ஒண்ணும் இல்ல. என் பிரதர் கேட்ட மாரியே நீங்களும் கேட்குறீங்க. இப்ப 3 பீரோ இருக்கு. 3 பீரோ வெளிய 1 கூட இருக்கு. 3 பீரோ வாங்கி ஆளுக்கு 1, என் பிரதருக்கு 1, எங்க அம்மாவுக்கு 1, எனக்கு 1ன்னு வைப்போம். ஆனா என் பிரதர் கரெக்ட்டா சொல்லுவான். ஆனா இந்த 3 பீரோவும் திறந்து பார்த்தா, ஓன் ட்ரெஸ் மட்டும் தான் இருக்குது. அப்புறம் எதுக்கு எங்களுக்கு பீரோன்னு வாங்கி நீ வச்சுக்கிற அப்படின்னு கேட்பயான். அந்த மாரி நான் ஒர்க் பண்றப்ப நெறைய ட்ரெஸ் காலேஜ் போறப்ப, ஒர்க் பண்றப்பலாம் ட்ரெஸ் வாங்கணும்ல சிஸ்டர். அதனால அப்படியே இருக்கு. நம்ம ஒரே பொண்ணு தானே. அப்புறம் என் பிரதர் தான். அதனால நம்ம மேக்ஸிமம் நான் அத பத்திரமாவும் வச்சுக்குவேனா, இப்போ ஒரு நாள் இன்னைக்கு யூஸ் பண்றோம் அப்படின்னா, ரொம்ப நாள் கழிச்சு பத்திரமா வச்சுக்கணும். அதனால அப்படியே எல்லா ட்ரெஸ்ஸஸும் இருக்குது சிஸ்டர். அது இந்த டைம் வேற இந்த 2 இயர்ஸா நான் பெருசா இந்த கொரோனாக்கு அப்புறம் ட்ரெஸ் எடுக்கல. எடுக்காமயே இவ்வளோ இருக்குது. ஆ அதுக்கப்புறம் வந்து என்ன ஆகுதுன்னா, அதுக்கப்புறம் நம்ம வீட்ல இருக்கங்காட்டி நம்ம பெருசா ட்ரெஸ் எல்லாம் யூஸ் பண்ணாதங்காட்டி பெருசா பழசாகல இந்த கொரோனாக்கு அப்புறம். அதனால எல்லாமே அப்படியே இருக்குது. அதனால இது சேல்லாம் இல்ல சிஸ்டர். ஒன்லி நமக்கு தான். கபோர்டு இங்க இல்ல. மெயினா கபோர்டு இந்த வீட்ல இல்ல சிஸ்டர். இதெல்லாம் ஓல்டு மாடல் ஹவுஸா. கபோர்டு இல்ல. அப்ப கபோர்டு இல்லைன்னா நீங்க யோசிச்சு பாருங்க. நம்ம ட்ரெஸ்ஸஸு அது ஒரு ட்ரெஸ் இந்த நெட் நெட் மாடல் வந்த சுடிதார்லாம் ஒரு ட்ரெஸ்ஸே இத்தச்சோடு பஞ்சாட்டம் இருக்கும் பெருசா. அது வச்சாவே ஒரு ரேக் சரியா போயிரும். அப்புறம் அம்மாவோட சாரி, ரெகுலர் யூஸ் சாரி, இங்க போனா வந்து அது என் பிரதருக்கு கொஞ்சமா தான் இருக்கும். ஏன்னா அவன் கோயம்புத்தூர் பாதி எடுத்துட்டு போயிருவான். இங்க கொஞ்சம் வச்சிருப்பான். அப்புறம் நம்ம வீட்டுக்கு ரெகுலரா யூஸ் பண்றது, அந்த மாதிரி அப்புறம் புது ட்ரெஸ் தனியா இருக்கும். அந்த மாரி ஒவ்வொன்னும் இருக்கு சிஸ்டர். அவ்வளோதான். மத்தபடி பெருசாலாம் ஒண்ணும் இல்லைங்க சிஸ்டர். கபோர்டு இருந்தா இவ்வளோ பீரோ தேவைப்பட்டுருக்காது. கபோர்டு இல்ல. அதனால இவ்வளோ பீரோ வாங்க வேண்டிய சிச்சுவேஷன் ஆயிருச்சு சிஸ்டர். வேற ஒண்ணும் இல்லைங்க. ஹலோ. கமெண்ட் வருதுங்களா? கமெண்ட் ஏதாவது எனக்கு வராம போயிருச்சா? அத சொல்லிருங்க. ஒரு சமயம் நமக்கு அப்படி ஆயிருதே. அதனால கேட்குறேன். யாராவது ஒருத்தவங்க கமெண்ட் பண்ணீங்கன்னா, கமெண்ட் வருதுன்னு நான் நெனச்சுக்குவேன். ஹலோ. யாராவது இருக்கீங்களா? கமெண்ட் வருதா? நீங்க போடுறீங்களா? அது எனக்கு தெரியுதா? ஒரு சமயம் அந்த மாரி ஆகுதுல்ல என் மொபைல்ல. அதனால கேட்குறேன். ஒருத்தராவது கமெண்ட் போடுங்க. வருதா வரலையா நான் கன்ஃபார்ம் பண்ணிக்கிறேன். ஹலோ சிஸ்டர் அண்ட் பிரதர்ஸ். மயிலக்குட்டியே, பட்டுட்டி, செல்லம் தூங்குது குட்டி நாயி. தங்கப்பில, ஆனந்த் ப்ரோ பிறந்தநாள் வாழ்த்துக்கள். இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்கள். கோயிலுக்கு போங்க. ஹாப்பியா இருங்க. சந்தோஷமா இருங்க. நீங்க நெனச்சதெல்லாம் இந்த வருஷம் நடக்கணும். கடவுள்ட்ட நானும் ப்ரே பண்ணிக்கிறேன். எல்லா வளமும் பெற்று நலமுடனும் வளமுடனும் வாழ்க. வாழ இறைவனை பிரார்த்திக்கிறேன். எங்க அம்மாவும் உங்களுக்கு விஷ் பண்ணாங்க பிரதர். பார்த்துக்குங்க. லைவ்ல பார்க்குறப்ப பார்த்துக்குங்க. எங்க அம்மா உங்களுக்கு விஷ் பண்ணாங்க. மைலோ விஷ் பண்ணான். மைலோ பையனும் விஷ் பண்ணான். ஹலோ பிரதர் அண்ட் சிஸ்டர். யாராவது இருந்தீங்கன்னா லைவ் எனக்கு காட்டுதான்னு மட்டும் ஒரு டைம் ஹாய் சொல்லிருங்க. யாராவது ஒருத்தர் ஹாய்ன்னு மட்டும் சொல்லுங்க. ஓகே மெசேஜ் வருதுன்னு நான் பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்க ஒர்க் இருந்தா கூட பாருங்க. ஒன்றும் பிரச்சனை இல்ல. லைவ் ஏன்னா ஒரு சமயம் எனக்கு கமெண்ட் காட்ட மாட்டேங்குதுல்ல. அதனால கேட்குறேன். யாராவது இருக்கீங்களாப்பா? என்னப்பா நான் வந்து ஃபுட் ரெடி பண்ண குடுக்க போறப்ப, கமாண்டா படிக்க முடியாத அளவுக்கு அடிச்சு தள்ளிர்றீங்க. நான் உட்காந்து படிக்கிறேங்கிறப்ப கமெண்ட் போடாம போயிர்றீங்க. என்ன ஒரு பொறுப்பு இல்லாம இருக்கீங்க மயிலோ ஆர்மி. மயிலோ ஆர்மி எங்க இருந்தாலும் வரோம். ஓகே லைவ் க்ளோஸ் பண்ணிக்கிட்டுங்களா? ஹலோ. உங்களுக்கு தெரியல. அப்போ ஓ எனக்கு தெரியல. ஓகே சிஸ்டர். அப்ப நான் க்ளோஸ் பண்ணிட்டு வரேன். இருங்க. சாரி. சாரி. நான் க்ளோஸ் பண்ணிட்டு வரேன்.